நெக்ஸ்ட் phenylketonuria. Phenylketonuria. Ideal. ஓகே, கொஷினில் அவன் என்ன கொடுத்துருக்கான்? மெட்டபாலிக் எரர். ஓகே, நவ் டெல் மீ, மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸில் எக்ஸோக்ரைன் கிளாண்டு, எண்டோக்ரைன் கிளாண்டுக்கெலாம் வேலை இருக்கா? எக்ஸோக்ரைன் கிளாண்டோட வேலை என்ன? கிளாண்டோட வேலை என்ன? செக்ரேஷன். மெட்டபாலிக் சேஞ்சஸ்னால் என்ன? நார்மல் டே டு டே சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே. அந்த டே டு டே சேஞ்சஸ் மெட்டபாலிக் எரர்ஸ் வர்றதுக்கு செக்ரீஷன்ஸால் இம்பேக்ட் இருக்குமா? மேக்ஸிமம். அதாவது வந்து யுவர் இன் மெட்டபாலிக் சேஞ்சஸ்னால் வந்து சின்ன சின்ன மைக்ரோ லெவலில் ஆக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா? மெட்டபாலிக் பாத்வேஸ், இந்த ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் பிரேக் டவுன், இது எல்லாத்துக்குமே அதுக்கும் கிளாண்டுக்கும் இம்பேக்ட் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? லிங்க்கு புரியுதா உங்களுக்கு லாஜிக்கு? ஸோ யூ ஹாவ் டு எலிமினேட் தட் ஒன். தென் அயோடின் அண்ட் மாலிப்டினம் மைக்ரோ மினரல் மேபி இருக்கலாம். யூ வில் ஹாவ் எ டவுட் பிகாஸ் ஒரு மைக்ரோ மினரல், அவன் இன்னொன்று என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், மைக்ரோ மினரல்னு கேட்டிருக்கான். அதுலேயே இஃப் இட் இஸ் தேர் ஆஸ் எ மைக்ரோ மினரல், தென் அதோட இம்பேக்ட் பாடி மேலே ஜாஸ்தியாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? ஸோ இது மெட்டபாலிக் எரர் டிசீஸே, ஒரு மெட்டபாலிக் பாத்வேவே உங்களுக்கு எரராக வர அளவுக்கு அதோட இம்பேக்ட் இருக்குமா? கிடையாது. ஸோ அந்த மாதிரி கூட யூ கேன் எலிமினேட். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர். யூ வில் ஹாவ் அ டவுட், மேபி சுகர் ஜாஸ்தியாக எடுத்தால் அதனால மெட்டபாலிக் எரர் வருமா வராதா, கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு. தேர்ட் பாயிண்ட்னா பாருங்கள், என்சைம் இன்ஹெரிட்டட் லேக் ஆஃப். சி யூ வில் நோ தட் இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மெட்டபாலிக் பாத்வேஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எதுலேருந்து வரும்? ஃபஸ்ட்டு சுகர் இருக்குது. சுகர் ஏடிபியாக கன்வெர்ட் ஆகும்போது தான் யூ வில் கெட் சம்திங் கால் எனர்ஜி. அந்த எனர்ஜி பிரேக் டவுன் ஆகணும்னா நம்ம சுகர் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாமே பிரேக் டவுன் ஆகுது இல்லையா? ஒரு ப்ராசஸில் கிரெப்ஸ் சைக்கிள், ஆக்சிடேட்டிவ் சைக்கிள், இதெல்லாமே இதுதான் வந்து மெட்டபாலிக் பாத்வேன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மெட்டபாலிக் பாத்வேல பர்டிகுலராக வந்து ஒரு ப்ரோட்டீன் இருக்கும், ஃபினைல் அலனைன் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். அது வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகாமல் இஃப் இட் கெட்ஸ் அக்குமுலேட்டட் தென் யூ வில் கால் சம்திங் கால் phenylketonuria. அதாவது யூரின் வயசில் எடுத்துகிட்டு போகிறது. அண்ட் இட்ஸ் அக்குமுலேஷன் வந்து எங்கே நடக்கும்னா பிரெயின்லேயும் மற்ற டிஷ்யூஸ்லேயும் இருந்து யூ வில் ஹாவ் நர்வஸ் டிஸார்டர்ஸ் எல்லாமே வரும், பிரெயின் டேமேஜ் எல்லாமே. ஓகே, லேர்னிங் டிசபிலிட்டிஸ்லாம் வரும். சிம்பிளி ஸ்பீக்கிங், அது ஒரு இந்த பாத்வே மெட்டபாலிக் எரர் அப்படின்னு சொல்லி வரும்போது யூ ரிமெம்பர் தட் there is a pathway which is happening in our body and controls all this breakdown of fats, carbohydrates, vitamins, minerals and everything. அந்த பாத்வேல டிஸார்டர். ஸோ அந்த பாத்வேல டிஸார்டர் ஆகணும்னா ஏதோ ஒரு என்சைம் வந்து சரியாக இல்லை. ஒன்லி அந்த பாத்வேலேயே எஃபெக்ட் ஆகுதுன்னா ஏதோ ஒரு என்சைம் சரியாக இல்லை. பிகாஸ் தட் பாத்வே ஹேப்பன்ஸ் இன் எவ்ரி செல். அந்த மெட்டபாலிக் பாத்வே எவ்ரி செல்லையும் ஹேப்பன் நடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஐஸ் நியூக்ளியேஷன் சொல்லி சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ட்ரிக் வேர்ஷன் தான்மா. பயாலஜிக்கல் ஐஸ் நியூக்ளியேஷன் சொல்லி சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ்? வாட்டரை ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எந்தெந்த ஆர்கனிசம்ஸ்க்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த கொஷின். அவ்வளோதான். ஐஸ் நியூக்ளியேஷன், வாட்டரை ஐஸாக மாறுறதுக்கு யூ ஹாவ் டு ஹாவ் சம் கால்ட் ஆஃப் நியூக்ளியேஷன் கிறிஸ்டல்ஸ். ஒரு நியூக்ளியா இருக்கணும், ஏதாவது ஒரு நியூக்ளியா இருக்கணும். அதை சுற்றி தான் யூ வில் கெட் திஸ் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம். வாட்டர் வந்து கண்டென்ஸ் ஆகி யூ வில் கெட் திஸ் ஐஸ். அது வந்து திஸ் இஸ் ஹேப்பன்ஸ் எங்கே நடக்கும்? மேக்ஸிமம் இது எங்கே நடக்கும்? காமனாக இந்த கண்டென்சேஷன் பிரின்சிபலில் எங்கே நடக்கும்? உங்கள் ஜியாகிரஃபியில் காமனாக கண்டென்சேஷன் எங்கெங்கெல்லாம் பார்ப்பீங்க? வாட்டர் வந்து ஐஸாக கன்வெர்ட் ஆகுறது, கிறிஸ்டல் ஃபார்ம் இதுவாகிறது, போல்ஸில் கோல்டர் ரீஜியன்ஸில் உங்களுக்கு ரெயின் வந்து கட்டி மாதிரி வந்து அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுறது. க்ளவுட்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தோடனே அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் உடையும் போது தான் யூ வில் கெட் சம்திங் கால்ட் ஆஸ் அ வாட்டர்.
அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். அது போல்ஸ்லனா அப்படியே ஐஸ் கட்டியாக விழும். டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் தோஸ் கிறிஸ்டல்ஸ் கண்டென்ஸ் ஆகிற கிறிஸ்டல்ஸ் வந்து மறுபடியும் தி கெட் டர்ன் இன்டு வாட்டர். அதுதான் அது வந்து ரொம்ப கோல்டு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து அந்த நியூக்ளியேஷன் ஃபார்ம் ஆன கிறிஸ்டல்ஸ் வந்து தண்ணியாகவே வந்துடும். ஏன்னா டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர்னால. அதுவே டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா அந்த கட்டியாகவே அப்படியே விழுந்துட்டு இருக்கும். அதுதான் ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவோம். ஹெயில் ஸ்டோன்ஸ், ஸ்னோ ஸ்டார்ம்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். இது பர்டிகுலராக பயாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா சில பாக்டீரியா, சில ஃபங்கை, ஈவன் இந்த லைக்கன், பாசி, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா ஐஸ் நியூக்ளியேஷன் சொல்லுவாங்க. அதாவது வாட்டரை வந்து கட்டி மாதிரி மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. பசை இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கோல்டு டெம்பரேச்சரில் சுற்றி அப்படியே மேலே வந்து கட்டி ஃபார்ம் ஆன மாதிரியே இருக்கும் அதே இடத்துல. சம் பாக்டீரியாஸ் ஆர் ஆல்சோ தேர், சம் ஃபங்கை இஸ் ஆல்சோ தேர். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமைன். இந்த கொஷனில் வந்து இது கொஞ்சம் ட்ரிக்கு தான், பட் யூ ஹேவ் டு கோ வித் அன் எக்ஸசைஸ் கெஸ். ஓகே, ஒரு கால்குலேட்டட் கெஸ் தான், வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட் கொஷின், டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவை அப்படியே ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த ஆர்என்ஏ வந்து ஒரு ப்ரோட்டீன் பாடியாக கன்வெர்ட் ஆகுது ப்ராசஸ். கரெக்டாக? இந்த டிஎன்ஏவை ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? டிரான்ஸ்லேஷன். இந்த ஆர்என்ஏ வந்து என்னவா மாறும்? மெசஞ்சர் ஆர்என்ஏவாக மாறும். ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து கோட் பண்ணி இட் ஃபார்ம்ஸ் இன்டு அ ப்ரோட்டீன். டைரெக்டாக டிஎன்ஏ ப்ரோட்டீனாக ஆகாது, ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏவாக மாறி அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ இட் கோட்ஸ் த செல்ஸ் டு பிரிங் அபவுட் அ ப்ரோட்டீன். ஓகே, அதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருப்பாரு. அந்த மாடல் கொடுத்தவரும் வந்து ஃப்ரான்சிஸ் கிரிக். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் ஜிகா வைரஸ். கொஷின் சுற்றி ஜிகா வைரஸ், இந்த சர்விக்கல் கேன்சர் இதுலேயே தான் போயிட்டுருக்கு போல். சரி, இது என்ன சொல்லுங்கள், ஆர்என்ஏ ஜீனோமா? ரொம்ப டீப்பாக எடுத்திருக்காங்களா? பிகாஸ் திஸ் இஸ் நியூஸ். அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு நியூஸ் வந்ததை வச்சு எவ்வளோ டீப்பாக பார்க்க முடியுமோ யூ ஹாவ் டு see and go. there is no other option. பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா it will be better for you. ஓகே, now tell me, யார் என்னென்ன மார்க் பண்ணியிருக்கீங்க எல்லாம் இதுக்கு? ஆர்என்ஏ ஜீனோ, மைக்ரோசெஃபாலி, எல்லாம் என்ன மார்க் பண்ணியிருக்கீங்க? ஜீரோ. அப்படியே மார்க் பண்ணல, அவ்வளோதானே. சீதா சும்மா போட்டு விட்டுறது. See, whenever you don't know that kind of இந்த அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போடலாம். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டே, உங்களுக்கு ஜிகோ வைரஸ் வந்து மஸ்கிட்டோவால் வருது. அண்ட் தெர் இஸ் ஒன் மோர் திங் கால், இட் இஸ் ஆல்சோ கான்ட்ரசெப்டிவ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா வந்து செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட். வென் இட் இஸ் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டிங், அதோட இம்பேக்ட் யாருக்கு இருக்கும்? மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு இருக்கும் சான்சஸ் இருக்கா? ஸோ அந்த குழந்தைங்க பிறக்கிறது எப்படி பிறக்கும்னா, உங்களுக்கு வந்து இந்த இதோட வந்து பிறக்கும், லைக் நியூரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நியூரல் ப்ராப்ளம்ஸ் வந்து அதனால் எஃபெக்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது. திஸ் இஸ் வாட் ஹேப்பன் இன் இந்தியா, எஸ்பெஷலி இன் ஜெய்ப்பூரில். மைக்ரோசெஃபாலியோட சில குழந்தைங்களாம் பிறக்காங்க. அது வர வரைக்குமே யாருக்குமே தெரியல அங்கே ஜிகா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அங்கே ஏன் 2.4 lakh ப்ரீடிங் சென்டர்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ லேட் ஆனதுக்கு ரீசன் வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு அவுட் ரைட்டாக. இப்போ டெங்கு சிம்டம்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? மேக்ஸிமம் டெங்கு சிம்டம்ஸ் என்ன வரும்? ஃபீவர், கோல்டு, வாமிட்டிங், நாசியா, இது எல்லாமே வரும். அதே தான் வந்துச்சு. ஸோ தே தாட் இட் வாஸ் டெங்கு. தே டிட்ன்ட் தட் மச் கிவ் ஃபோக்கஸ். ஆனால் அந்த ஃபேமிலிக்கு அடுத்தடுத்து வர்ற நிறைய குழந்தைங்களுக்கு வந்து மைக்ரோசெஃபலி சுற்றி இருக்கிற பாப்புலேஷனில் அதெல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான், ப்ரெக்னென்சி பேஷண்ட்ஸ்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தே ஸ்டார்டட் டு ஃபைண்ட் அவுட் தட் தேர் இஸ் சம்திங் மோர் ப்ராப்ளமேட்டிக். தென் செக் பண்ணி பார்த்தா அத்தனை ப்ளீடிங் சென்டர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 350 டீமை ஒரே 1 வீக்லேயே வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு they tried to bring that disease into control and it was controlled. ஜிகா வைரஸ்.
இஃப் இட் குட் ஹவ் ஸ்ப்ரெட்னா நம்ம ஊரில் ரொம்ப மோசம், அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்க கூட முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் வந்து அப்போ சி தான். கால்குலேட்டர் கரெக்டு தான், ஆனால் தென் இது ஆல்ரெடி நான் சொன்னேன்னா இல்லையான்னு தெரில, கலர் பிளைண்ட்னஸ் பற்றிலாம். மேல் ஃபீமேல் அவங்க குழந்தைங்களுக்கு பிளட் குரூப் பற்றி சொல்லியிருப்பேன், இதை பற்றி உங்களுக்கு சொல்ல இல்லையா. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு நோ கலர் பிளைண்ட்னஸ் வந்து செக்ஸ் லிங்க்டா இல்லை வந்து ஆட்டோசோமல் டிசீஸா? செக்ஸ் லிங்க் டிசீஸ். அதுலேயுமே வந்து இது வந்து ரிசசிவ் செக்ஸ் லிங்க்ஸ்ன்னு டாமினன்ட் ரிசசிவ் ரெண்டு இருக்குது. ஒரு டிசீஸ் வந்து டாமினன்ட் செக்ஸ் லிங்க் டிஸார்டர்னால் அதோட ஒரு ஜீன் இருந்தால் கூட போதும், இம்பேக்ட் வந்து வந்துடும். ரிசசிவ் செக்ஸ் லிங்க் டிஸார்டர்னால் ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விமென்க்கு ஆல்ரெடி கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது. ஓகே, மேனுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இல்லை. இவங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இல்லை. நான் என்ன சொன்னேன், இது ரிசசிவ்னு சொல்லி சொன்னேன்னா ஒரு டாட்டர் ஒரு சன், அதுதான் அந்த டாட்டருக்கு இங்கேருந்து ஒரு எக்ஸ் வரும், இங்கேருந்து ஒரு எக்ஸ் வரும், அப்போ தான் வருமா. ஸோ இவங்கக்கிட்ட ஒரு குரோமோசோம், ஆனால் இங்கே எப்படி வரும்போது யூ ஹாவ் ஒன் திங், யூ ஹாவ் ஒன் திங் இல்லையா. நவ் டெல் மீ, இதில் ஒரு டாமினன்ட் ஜீன் வந்து நல்லா இருக்கிறதுனால யூ வில் ஆல்வேஸ் see this as a carrier. ஆனால் இங்கே வந்து இருக்கிறதே ஒரே ஒரு ஜீனு, அதுவுமே வந்து இன்ஃபெக்டட் இருக்கிறதுனால யூ வில் see something called diseased. ரிசசிவ்னா ஆமாம், ரிசசிவ்னா என்னென்னா பக்கத்தில் ஒரு டாமினன்ட் ஜீன் இருந்தால் கூட அது வந்து கண்ட்ரோல் ஆகிரும். பட் இஃப் தேர் இஸ் நோ டாமினன்ட் ஜீன், இட் இஸ் த ஒன்லி ஜீன் இட் இஸ் அவைலபிள்னா கண்டிப்பாக அது டிசீஸ் க்ரியேட் பண்ணிடும். நான் இதை வச்சே நீங்கள் சொல்லலாம், அந்த கொஷனுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஆப்ஷன் என்ன? சன் சஃபர்ஸ் கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் டாட்டர் டசன்ட். நெக்ஸ்ட் ஒன் 81. ரொம்ப மஸ்கிட்டோவை பற்றி அடுத்து. ஏடிஸ் எஜிப்டி ஃபீட்ஸ் ஆன் ஹியூமன்ஸ் மோஸ்ட்லி அரவுண்ட் தி ஆங்கிள்ஸ். அடுத்து ப்ரெக்னென்ட் உமன் அட்ராக்ட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் இது சிஏ தான். ஏன்னா கொசு கிடச்சா அதிகமாக எங்கே கிடைக்கும்? போ காமன் சென்ஸ் யோசிச்சு கையில் காலில் சுற்றி சுற்றி கடிச்சிட்ருக்கோம், காலில் தான் மேக்ஸிமம் கடிக்கும் இல்லையா. அண்ட் ஏன் ப்ரெக்னென்ட் உமனை மோஸ்ட்லி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொன்னால், யூ ஹாவ் சம்திங் கால்டு இந்த பிளட் வந்து அவங்களுக்கு பிளட் ஃப்ளோ ஜாஸ்தி, நியூட்ரியன் ஃப்ளோ ஜாஸ்தி, இதுவும் உங்களுக்கு வந்து ஈஸிலி ஆக்சசபிள் இருக்கும். ஓகே, அதனால் அப்படின்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது இதுக்கு. அண்ட் அடுத்து அசோலா 82. அசோலானா என்னது? ஃபர்னா? ஃபர்ன் FERN. இந்த ஃபர்ன்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க? வெயிட், இது சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஃபர்ன் பார்த்துருக்கீங்கல்ல எல்லாருமே. இருங்க, தொட்டாசி நீங்கள் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வீட்டிலலாம் வளர்ப்பாங்க, அழகுக்காக வளர்க்குறது, அது ஃபர்னு. இப்போ சொல்லுங்கள், அது பிரையோஃபைட்டா? பிரையோஃபைட்னா என்ன சொன்னேன் உங்களுக்கு? பாடியே இருக்காது, லீவ்ஸ் இருக்காது, வெறும் ஒரு தேலை அன்டிஃபரன்ஷியேட்டட் பாடி இருக்கும், ஸ்டெம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஃபர்னுக்கு எப்படி இருக்குது? ஸோ இட்ஸ் நாட் அ பிரையோஃபைட். ஓகே,
அண்ட் அசோலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபர்ன் ஸ்பீசிஸ் விச் ஹேஸ் அ சிம்பியாட்டிக் ரிலேஷன் வித் சைனோபாக்டீரியா. It is the only fern species which has a symbiotic relationship with cyanobacteria. ஓகேவா? சைனோபாக்டீரியானா என்னது? ப்ளூ கிரீன் ஆல்கே. தென் 83 கிரேட்டன். கிரேட்டன் பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஜாகிரஃபிடா இதெல்லாம். ஜாகிரஃபியை தூக்கி பயாலஜியில் கேட்டேன். டீலாம் இல்லை, கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? சரி, இதில் 2 விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து கிரேட்டன்னா என்ன, அடுத்து ஷீல்டுனா என்ன. ஓகே, இந்த தைத்தாரி க்ரீன் ஸ்டோன் பெல்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, கிரேட்டன்னா வந்து உங்களுக்கு ஒரு காமன் லேண்ட்மாஸ் which has a volcanic base அடியில். ஸோ கேன் வி சே இந்தியன் சப்கான்டினென்ட்டில் உங்களுக்கு இந்த டெக்கன் பிளாட்டியூ இருக்கு இல்லையா, டெக்கன் பிளாட்டியூவில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வால்கானிக் சாயில் கீழே இருக்கோ தட் கேன் பி கால்ட் ஆஸ் அ கிரேட்டன். இந்த ஜார்க்கண்ட் கீழே வந்து சிங்பம்னு சொல்லுவோம், தெரியும் இல்லையா, அது வந்து ஒரு கிரேட்டன். ஓகே, தேட் இது பர்டிகுலராக இந்த தைத்தரி க்ரீன் ஸ்டோன் பெல்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இருக்கிறது வந்து அங்கே சிங்பமில் தான் இருக்குது. ஓகே, இந்த கிரேட்டன் தைத்தரி க்ரீன் ஸ்டோன் பெல்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது வந்து இந்த சிங்பம் ஏரியாவில் கிரேட்டன்ஸ்னால் ஒரு 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 காமன் ஏரியா மாதிரி, அதாவது டெக்னாலஜிக்கலி ஸ்டேபிள் ஏரியா. ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புனா, இட் இஸ் நாட் அ ப்ரீ கேம்பிரியன் ஏஜ், ஆனால் அதுக்கும் முன்னாடி ரொம்ப அவுட் அண்ட் அவுட் இது. இப்போ அங்கே கொடுத்துருக்கிற ப்ரீ கேம்பியன் வந்து உங்களுக்கு என்னன்னா ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. கனடியன் ஷீல்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே வந்து உங்களுக்கு ராக்கி இருக்குமா? அப்பலச்சியன் மவுண்டன்ஸ், கனடியன் ஷீல்டு, இதுக்கு நடுவில் இருக்கிறது ஃபுல்லாகவே கிரேட்டர். டெக்டானிக்கலி ஸ்டேபிள் ஏரியா. ஏன் டெக்டானிக்கலி ஸ்டேபிள் ஏரியா? ராக்கி மவுண்டன்ஸ் க்ளோஸ் ஆகிட்டே இருக்குன்றதுனால இட் இஸ் அ என்ன ஜோன் அது? கன்வர்ஜென்ஸ் ஜோன். இங்கே அதே மாதிரி உங்களுக்கு வந்து அப்பலச்சியன் மவுண்டன்ஸ்லேயும் அது வந்து சேம் கன்வர்ஜென்ஸ் ஹேப்பன்ஸ். ஆனால் இங்கே ஏதாவது கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் ஏதாவது இருக்கா? அது ப்ரொடெக்ட் பண்ணுறது எது? கனடியன் ஷீல்டா மேலே? அதுவும் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் அங்கே ஏதாவது உங்களுக்கு வந்து இப்போ சொல்லுங்கள், கனடியன் ஏரியாவில் யூ வில் சி எனி கன்வர்ஜென்ஸ் ஆர் டைவர்ஜென்ஸ் ஏதாவது இருக்கா? ஸ்டேபிளாக அப்படியே நிற்கிது ஒரு, ஆனால் ஹை லெவலில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நிற்கிது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஷீல்டு. ஓகே, தென் வந்து உங்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, லித்தோஸ்பியர்லேயே கொஞ்சம் ஸ்டேபிள் ஏரியாஸ், க்ரஸ்ட் அண்ட் மேண்டல்லாம் இருக்கிற ஒரு ஸ்டேபிள் ஏரியாஸ் தான் இந்த கிரேட்டான். இந்தியாவில் வந்து யூ கேன் சி இந்த ஸ்டேபிள் ஏரியா எங்கே நடக்கும்? சப்கான்டினென்ட்டில் இப்போ சொல்லுங்கள், ஸ்டேபிள் ஏரியாஸ் எங்கெங்கே இருக்குது? ஜார்க்கண்ட் இந்த ஏரியா ஸ்டேபிளாக தானே இருக்கும் மோஸ்ட்லி. டு யூ சி எனி கன்வர்ஜென்சஸ், டு யூ சி எனி டைவர்ஜென்சஸ்? ஆனால் அப்படியே மேலே வந்தீங்கன்னா வாட் யூ வில் சி, ஹிமாலயாவில் கன்வர்ஜென்ஸ். இந்த பக்கம் வந்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் டெக்டானிக்கலாக மூவ்மெண்ட் இருக்குமா இல்லையா? டவுன்வர்டு மூவ்மெண்ட் இருக்குல்ல வெஸ்டர்ன் காட்ஸ். அப்படியே உங்களுக்கு அந்த டவுன்வர்டு மூவ்மெண்ட்டால் தானே யூ வில் சி சம்திங் கால்ட் ஈஸ்டர்ன். இதில் வந்து வெஸ்டர்ன் இதில் அப்லிஃப்ட்மெண்ட் மாதிரி வரும், ஸ்லோப் வந்து ஈஸ்டர்ன் நோக்கி இருக்கும். ஸோ அது டெக்டானிக்கலி ஸ்டேபிள்னு சொல்ல முடியுமா நம்மளால்? இங்கே ஸ்டேபிளாக இருக்கிற ஒரே ஒரு ஏரியா அந்த சிங்பம் கிரேட்டர். பர்டிகுலராக ஏன் அது வந்து இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் ஸ்டேபிள், இட் ஹேஸ் அ லார்ஜ் டெபாசிட்ஸ் ஆஃப் கோல் அண்ட் இது கம்பேரிட்டிவ்லி. ஏன் இங்கே கோல் டெபாசிட்ஸ் அதிகமாக இல்லை அங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னா, தட் இஸ் த ரீசன். டெக்டானிக்கலி ஸ்டேபிள் ஏரியாவில் யூ ஹாவ் சம்திங் கால்டு அந்த ஆர்கானிசம் ஃபார்மேஷனுக்கு, க்ரோத்துக்கு, அதுக்கப்புறம் அதோட டீகம்போசிஷனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய டைம் வந்து அங்கே இருந்திருக்கும். ஓகே,
Now tell me, what is the answer for this? டியா? பி. ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு ப்ரீ கேம்பிரியன் ஏஜ்னு சொல்கிறதுனால இட் இஸ் ஷீல்ட், நாட் கிரேட்டன். ஓகே, கிரேட்டன்லாம் இன்னும் பழசு, நம்ம ஊர் ஃபார்மேஷன்லாம் இன்னும் ரொம்ப பழசு இல்லை, ப்ரீ கேம்பிரியன் ஏஜ்லேயே இருக்குது. அதுக்கும் முன்னாடி அந்த வால்கானிக் எக்கோஸ்பாட்டுன்னு ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்களே, வால்கானிக் ஹாட்ஸ்பாட், ஆஃப்ரிக்காவிலேருந்து நம்ம டிஸ்இன்டிகிரேட் ஆகிட்டு வந்தோம் அப்படின்னு. ப்ரீ கேம்பிரியன் ஜியோலஜிக் ஏஜுக்கும் முன்னாடி தான் நம்ம மூவ் ஆகிட்ருக்கோம். ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாகேங்க்லியன் ஆட்டோமேட்ஸ் 84. இதை பார்த்தோன்னே நிறைய பேர் எக்ஸாகேங்க்லியன் ஆட்டோமேட்ஸ் அண்டார்டிகாவில் ஆண்ட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? டவுட்டா? கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா ஆண்ட் அங்கே இல்லைன்னு? கன்ஃபார்மாகவே சொல்லலாம், ஆண்ட் அங்கே இல்லை. ஓகே, ஆண்ட் வந்து காலனைஸ் பண்ணாத கான்டினென்ட்டே கிடையாது எர்த்தில், எக்ஸப்ட் அண்டார்டிகா. இது வரைக்கும் டச்சே பண்ணல, அண்டார்டிகாவில் மட்டும். ஆண்ட்ஸ் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கான்டினென்ட்ஸ்லையும் இருக்கும். ஈவன் ஆர்டிக் அந்த ஏரியாஸில் கூட கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கிற மாதிரி சோர்சஸ் இருக்குது. பிகாஸ் காலனைஸ் ஆயிடுச்சு இல்லை, நம்ம பீப்புள் போயிட்டு அங்கே போயிட்டோம்ல. ஆர்டிக் ஏரியாவில் க்ரீன்லேண்டெல்லாம் ஹியூமன் பாப்புலேஷன், எங்கெங்கெல்லாம் ஹியூமன் பாப்புலேஷன் போக முடிஞ்சதோ அது எல்லா இடத்துலையும் ஆண்ட் இருக்குது, அவ்வளோதான் காமன். ஓகேவா? அப்போ வந்து இதை தூக்கிடலாமா? ஃபஸ்ட்டு சொன்னதே தூக்கியாச்சு. See, there is something called hexaganglion autumn cellனா சிக்கிள் செல் டிசீஸ் பற்றி ஐடியா இருக்கா எல்லாத்துக்கும்? என்ன ஆகும் சிக்கிள் செல் டிசீஸில்? ரெட் பிளட் செல் வந்து ரவுண்டாக இருக்கிற ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து இந்த மூன் ஷேப் மாதிரி போயிடும், சிக்கிள் செல் மாதிரி, சிக்கிள் மாதிரி போயிடும், கோடாலி மாதிரி பிளாக் ஆகி நின்றும் இல்லையா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தேர் இஸ் சம் மெத்தட்ஸ். ஜீன் தெரப்பின்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஸ்டெம் செல் தெரப்பிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதில் ஒன் ஆஃப் த தெரப்பி தான் இது. ஓகே, எக்ஸாகேங்க்லியன் ஆட்டம் செல். அடுத்தது இன்னொன்று இருக்குது, ரெண்டு டெக்னிக்ஸில் பண்ணுறாங்க. ஓகே, இது ஏன் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா, யூ நோ தட் த சயின்டிஸ்ட் ஹூ ஹேஸ் வான் நோபல் ப்ரைஸ் ஃபார் கிறிஸ்பார், ஐடியா இருக்கா? கிறிஸ்பார் டிஎன்ஏ அண்ட் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் மெக்கானிசம், மாலிகுலர் சிசர்ஸ், அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்டுக்கு வந்து யூ காட் சம்திங் கால்ட் நோபல் ப்ரைஸ். அண்ட் இப்போ பார்க்குறீங்களே எக்ஸாகேங்க்லியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக், அதில் யூஸ் பண்ணது வந்து இந்த கிறிஸ்பார் இதுதான். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்டிகுலர் டிசீஸ் இண்டிவிஜுவலில் அவங்கள்ட்ட பிளட் வந்து போன் மேரோவிலேருந்து எடுத்து தே வில் ட்ரை டு மாடிஃபை இட் யூஸிங் கிறிஸ்பார் ஜீனோம். கிறிஸ்பார் ஜீனோம் வச்சு எந்தெந்த டிசீஸ் காசிங் ஜீன்ஸ் இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பேஷண்ட்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தேர் இஸ் சான்சஸ் ஃபார் தட். சக்ஸஸ் என்னென்னா, இதோட இம்பேக்ட் வந்து பீப்புளுக்கு இருந்திருக்கு. அதாவது இது கொடுத்ததுக்கப்புறம் தே ஆர் ஏபிள் டு பி கெட்டிங் க்யூர். இதுவே இந்த ரெண்டாவது டைப் வந்து லோவோட்டி பெக்லோஜின், இந்த டெக்னிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய இது ஞாபகம் இருக்கா? கிறிஸ்பார் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இது பண்ணுவாங்க, என்னது, இந்த பர்டிகுலர் ஜீனை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு, அந்த டிஎன்ஏவை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு வைரல் வெக்டார்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? வைரல் வெக்டார்னால் இட் இஸ் ஜஸ்ட் அ கேரியர், அதுக்கு வந்து விர்லன்ஸ் கிடையாது, டிசீஸ் காசிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த வைரல் வெக்டாரில் இதை கொண்டு போய் விட்டு அந்த வைரஸை பாடிக்குள்ளே கொண்டு வந்தால் உங்களுக்கு வந்து இட் ஃபைட்ஸ் தட், பாடி ஆட்டோமேட்டிக்கலி ட்ரைஸ் டு ஃபைட்ஸ் தட் அண்ட் யூ வில் ட்ரை டு மாடிஃபை தட் ஜீன். அதனால வந்து உங்களுக்கு இந்த டிசீஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ தீஸ் ஆர் டூ மெக்கானிசம்ஸ் விச் ஆர் மோஸ்ட் ரீசென்ட்லி ட்ரைட் அவுட் ஃபார் சிக்கிள் செல் அனீமியா அண்ட் ரெண்டுமே சக்ஸஸ் ரேட் இருந்தது. ஓகே, இப்போ சொல்லுங்கள், இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? எக்ஸாகேங்க்லியன் ஆட்டம் செல் ஜீன் தெரப்பி தானே?
85. என்ன மார்க் பண்ணியிருக்கீங்க? இன்கரெக்ட் தானே கேட்டிருக்கு. டெல் மீ, வைரஸுக்கு என்ஜைம்ஸ் இருக்கா இல்லையா? லிவிங் நான் லிவிங் ரெண்டு என்டிட்டி தானே அது. ஸோ இட் டசன்ட் ஹேவ் தட் மச் என்ஜைம்ஸ். அது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எல்லாத்துக்குமே ஓகே தானே? ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், வைரஸை வந்து சிந்தட்டிக் மீடியம், அதாவது வந்து சிந்தட்டிக் மீடியம்னா லேப் பேஸ்ட் மீடியம், லிவிங் செல்ஸ் இல்லாத ஒரு பொட்டாட்டோவில் பொட்டாட்டோ கூட கிடையாது, ஒரு கெமிக்கல் சொல்யூஷனில் வந்து நான் அதை க்ரோ பண்ண முடியும்னு சொல்லி ஒரு கெப்பாசிட்டி வைரஸை பண்ண முடியுமா? ஒரு கெமிக்கல் சொல்யூஷனில் வளர்க்க முடியுமா? பாக்டீரியாவை வளர்க்கலாம். பிகாஸ் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை ஆர் themselves லிவிங் செல்ஸ், they are able to be cultured in a synthetic medium. பட் வைரஸ்க்கு வந்து if it has to be cultured, it needs a living host. அதனால் you can only culture them in a living medium, not in a synthetic medium. மூணாவது பாயிண்ட்டு, transmitted from one organism to another by இது பயாலஜிக்கல் வெக்டர்ஸ். பயாலஜிக்கல் வெக்டர்னால் என்னது? ஒரு டிசீஸ் காசிங், இதில் இந்த கேரியராக இருந்து அடுத்த ஜென்ரேஷன் போகிறது, இல்லை அடுத்த இன்னும் இண்டிவிஜுவல் போகிறது. இன்னொன்று ஒன்று இருக்குது உங்களுக்கு, யூ நோ சம்திங் கால்ட் மெக்கானிக்கல் வெக்டர். You know something called mechanical vector? ஸ்வீட்ஸில் ஈ முக்க ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதை தூக்கி போட சொல்லுவோமா? ஸ்வீட்டில் ஈ முக்குதுன்னா ஒரு கட்டம் வரைக்கும் பார்ப்போம், ஓட்டி ஓட்டி பார்ப்பாங்க. ஆனால் அதுவே கண்டினியூஸாக ஈ முக்கிட்டு இருக்கு, ஃபுல்லாகவே ஈ முக்கிச்சுன்னா என்ன பண்ணி விட்ருவோம்? ஏன்? அதான் எப்படி பண்ணுது? அது என்ன உள்ள பயாலஜிக்கல் இது, அதாவது ஏதாவது சுரக்குதா, இல்லை ஏதாவது செக்ரீட் பண்ணுதா, இல்லை ஏதாவது ரிலீஸ் பண்ணுதா, இல்லை ஏதாவது யூரின் போதா, இல்லை ஏதாவது ஃபீக்கஸ் போதா, ஏதாவது இருக்கா? ஜஸ்ட் அது இங்கேருந்து அங்கே வேறு இடத்துக்கு போகும்போது அது மேலே ஒட்டி இருக்கிற இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கனிசம்ஸ் இன்னொரு இடத்துக்கு, அந்த ஃபுட் ஆர்கனிசம்ஸ்க்கு வரும்போது, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மேலே விழும்போது அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கனிசம்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். தட் இஸ் கால்ட் மெக்கானிக்கல் வெக்டர். ஸோ இந்த மாதிரி வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகுமா ஆகாதா? ஏன் ஆகாது? புரியுதா உங்களுக்கு? ஸோ தட் இஸ் வாட் யூ நோ, ஐ நீட் டு நோ ரிகார்டிங் மெக்கானிக்கல் வெக்டர்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் வெக்டர். ஆன்சர் கரெக்டு தான், அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்லியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் 86ல் ஒய் ஃபஸ்ட்டு ஏன் கிடையாது? ஆக்டோபஸ், டால்ஃபின், ஷார்க். ஆக்டோபஸ் என்னது? இப்போ தானே பார்த்தோம், மொலஸ்க். டால்ஃபின் என்னது? ஷார்க்கு ஃபிஷ்ஷு ஃபஸ்ட்டா மேமல் ஃபஸ்ட்டா? ஸோ ஃபஸ்ட்டு தூக்கிடுங்க. செகண்டு பேங்கோலின், டார்டாய்ஸ், ஹாக். பேங்கோலின் மேமல், டார்டாய்ஸ் ஆம்பிபியன், ஹாக் பேர்டு. எது ஃபஸ்ட்டு? மேமலாக ஃபஸ்ட்டு வரும்? மேமல் இருக்கிறதுலே லாஸ்ட்டில் வரும். ஸோ சரி, ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள். ஃப்ராகு, கிராபு, ப்ரான். ஃப்ராகு ஆம்பிபியன், கிராபு ப்ரான் கிரஸ்டேஷியன்ஸ். அதான் ஆர்த்ரோபாடில் ஒரு டிவிஷன் கிரஸ்டேஷியன்ஸ். அதான் ஆர்த்ரோபாட்னா என்னது? ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ். ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் இருக்கிற அது ஃபஸ்ட்டு வருமா, இல்லை வந்து உங்களுக்கு இது ஃப்ராக் ஆம்பிபியன் ஃபஸ்ட்டு வருமா? இன்செக்ட்ஸ் ஃபஸ்ட்டு வருமா, இல்லை ஃப்ராக் வருமா? இன்செக்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். இன்செக்ட்ஸ் அண்ட் ஃப்ராக் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வரும். ஸோ தட் இஸ் வை யூ ஹேவ் ஆன்சர் கால் salamander, python and kangaroo. Salamander because it is an amphibian,
and python because it is a snake, reptile, and then you have something called mammal. Okay, next, alcohol intake increases secretion of vasopressin. The answer என்ன நம்ம பண்ணீங்க? ஆன்சர் என்னது? நல்ல வேலை, சீன் மட்டும் சொல்லுங்கள். நினச்சேன் இன்னும் யார் எதுவும் சொல்லியா சீனு. இன்னும் அந்த என்னது ஜென்சி குரூப்பில் ஒன்று சுற்றிட்டு இருப்பாங்க. ட்ரிங்கிங் ஆல்கோஹால் இஸ் ஆல்சோ சம்வாட் பெனிஃபிஷியல் டு இம்யூனிட்டி. இந்த ஒயின் குடிக்கிறது இஸ் ஹெல்த்தி. இந்த பியர் இஸ் ஆல்சோ சம்வாட் இது அப்படின்னு இருக்குது. ஜென்சிஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே, that is why you have to remove obviously third option. Moderate alcohol consumptionலாம் இன்னும் இம்யூனிட்டி அதெல்லாம் எங்கேயுமே இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஓகே, அப்படி பார்த்தா வந்து இந்த என்னது நார்த் அண்ட் ஆர்டிக் ஏரியாவில் இது இல்லாமல் வாழவே முடியாது ஆல்மோஸ்ட்டு. அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கா என்ன? டிசீஸே வராமல் இருக்கா என்ன? லாஜிக் புரியுதா உங்களுக்கு? ஓகே, பட் ஆப்வியஸ்லி அந்த கோல்ட் கிளைமேட்டுக்கு they can't avoid themselves from taking that alcohol consumption and everything. பட் அதுக்கும் இம்யூனிட்டிக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை அவுட்ரைட்லி. அண்ட் இன்னொன்று என்னென்னா, யூரின் குடித்தோடனே டயூரெட்டிக் எஃபெக்ட்னா என்ன சொல்லியிருக்கேன் நான்? யூரின் எஃபெக்ட், ஃபில்ட்ரிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா வேஸ்ட் மெட்டீரியல் இதாகுதுன்னு. ஸோ ஆல்கோஹால் குடித்தோடனே யூரின் எஃபெக்ட் வர மாதிரியே இருக்கும் சில பேருக்கு மோஸ்ட்லி. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாசோப்ரெசின் ஒன்று இருக்குது. என்னது இது? பிட்யூட்டரி ஹார்மோன். தட் பிட்யூட்டரி ஹார்மோன் என்ன பண்ணுன்னா வாட்டர் கன்சர்வேஷனுக்கு யூஸ் ஆகும். வாசோப்ரெசின் சொல்லுவோம். வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு வாட்டர் அதிகமாக வெளியே போகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதோட வேலை. ஃபில்டர் பண்ணிவிட்டு இட் வில் ட்ரை டு அப்சார்ப் வாசோப்ரெசின். அதாவது இந்த கிட்னிஸ் ஃபில்டர் பண்ணி கொடுக்குற வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறது தான், அப்சார்ப் பண்ணுறதுக்கு இந்த வாசோப்ரெசின் ஹார்மோன் ஹெல்ப் பண்ணும். ஆனால் இஃப் யூ ட்ரிங்க் என்ன ஆகும்னா பிட்யூட்டரி ஹார்மோன் ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வாசோப்ரெசின் செக்ரேஷனும் கம்மியாகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு யூரின் அப்சார்ப்ஷன் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாகும்போது யூ வில் ஹேவ் எக்ஸசிவ் யூரினேஷன். அதனால தான் அந்த டயூரெட்டிக் எஃபெக்ட். பாயிண்ட் புரியுதா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 only. Messenger RNA. மெசஞ்சர் RNA இப்போ தானே சொன்னேன் உங்களுக்கு. வாட்? carries complementary genetic copied from DNA during transcription. See, for example, ஆமாம், ஏன்னா இப்போ இந்த mRNA இருக்குது, அது கோட் பண்ணி முடிச்சிருச்சு ப்ரோட்டீனு. சப்போஸ் கோட் பண்ணாமல் அப்படியே இருக்குது, அக்குமுலேட் ஆகிட்டே இருந்ததுன்னா செல்லுக்கு வந்து இட் மே பிரிங் அபவுட் சம் டேமேஜ் இல்லையா? ஸோ செல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக தே ஹேவ் சம் மெக்கானிசம், இதுக்கு மேலே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததெல்லாம் போதும் உட்காருங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, மெசஞ்சர் RNA வந்து போதுன்ற மாதிரி டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த நியூக்ளியோடைட்ஸில் இந்த இது சொன்னேன் இல்லையா, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் AA, ATT, ATT, AAA, AGG, GAA, ட்ரிப்ளெட்ஸாக வரும் மெசேஜஸ் கூட. 3 காம்பினேஷன்ஸாக மெசேஜ் வரும். அப்போ தான் அது வந்து ஒரு ப்ரோட்டீனாக உருவாக்குறதுக்கு ஒரு செயின் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுக்க முடியுன்றதுனால. தீஸ் ஆர் அவுட்ரைட் ஃபேக்ட்ஸ், வேறு வழியில். தட் இஸ் வை ஐ செட் அந்த கிளாஸோட இந்த ஃபேக்ட்ஸ்லாம் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து நிற்க. ஓகே, நெக்ஸ்ட் 89. என்னது? எசென்ஷியல் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னா தீஸ் ஆர் த அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ்னால் என்னன்னு தெரியும்ல?
ப்ரோட்டீனோட பில்டிங் பிளாக்ஸ். ஓகே, இது இருந்தால் தான் ப்ரோட்டீன் வரும். ஓகே, இந்த அமினோ ஆசிட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெசஞ்சர் ஆர்என்ஏ வந்து கோட் பண்ணி விடும். ஸோ டு யூ திங்க் தட் அமினோ ஆசிட்ஸ் எசென்ஷியல், நான் எசென்ஷியலில் இப்போயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பாடியிலே இன்பில்ட்டாக ஒரு மெக்கானிசம் இருக்குது சில அமினோ ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது எசென்ஷியல் கேட்டகரியில் வருமா, நான் எசென்ஷியலில் வருமா? நம்ம பாடிக்கு அது எசென்ஷியல், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துகிட்டு இருக்கும். வெளியிலேருந்து எடுத்துக்க வேண்டிய சுச்சுவேஷனில் பாருங்கள், இப்போது அது எசென்ஷியலாக நான் எசென்ஷியலாக? சில அமினோ ஆசிட்ஸை பாடியை தனக்கு தானே உருவாக்க முடியுது. அப்போது அது வந்து வெளியிலேருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அந்த ஆங்கிளில் பாருங்கள். தென் இட் இஸ் நான் எசென்ஷியல். அண்ட் சம் அமினோ ஆசிட்ஸ் விச் ஆர் நாட் ஏபிள் டு பி ப்ரொடியூஸ்ட் இந்த கோடு மெக்கானிசமில் வராதது வந்து இட் ஹேஸ் டு பி டேக்கன் ஃப்ரம் அவுட் சைட். அதுதான் வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸில் இந்த லியூசின், லைசின், ஃபினைல் அலனின், இப்போ நான் சொன்னேன் இல்லை, அந்த ஃபினைல் அலனின் ஃபினைல் கிட்டோனூரியா அக்குமுலேஷன் ஜாஸ்தி ஆயிரும் பிரெயினில். உங்களுக்கு ஹார்மோனல் இன்பேலன்ஸ்னால வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ தேட் கைண்ட் ஆஃப் அன் அமினோ ஆசிட்ஸ் ஆர் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். நான் எசென்ஷியல் வந்து உங்களுக்கு இதான் இப்போ சொன்னேனே, சிஸ்டின், டைரோசின், தைராய்டு ஹார்மோன்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் இல்லை பாடியிலேயே, வெளியிலேருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த தைராய்டுக்கு அயோடின் தேவை அதோட ப்ரொடக்ஷனுக்கு, டைரோசினுக்கு. தட் இஸ் வை இட் இஸ் அன் எசென்ஷியல் அமினோ. ஓகே, நவ் ரீசன், அசெஷன் ரீசனில் நீங்களே சொல்லுங்கள். இப்போது இது வந்து அவுட்ரைட் ஃபேக்ட், கிளைசின், சீரின் அண்ட் டைரோசின். ஹியூமன் டயட் ஷுட் கம்பல்சரி கண்டெயின் கிளைசின், சீரின் அண்ட் டைரோசின், which means these are essential amino acids அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆஸ் அ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிரின், இந்த டைரோசின்னா சொல்லலை, தைராய்டு ஹார்மோன்லாம் ஆட்டோமேட்டிக்காக பாடியில் ப்ரொடக்ஷன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இதை வெளியிலேருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? தைராய்டு ப்ராப்ளம் கூட வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் வித்தவுட் ஃபுட் வந்து we will give patients some thyroid medicines because they have more production of thyroid. கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால தான் காய்டர் இந்த இதெல்லாம் வரும். சம் கண்டிஷன்ஸில் இந்த டைரோசின் வந்து ரொம்ப கம்மியாகும், அதனால ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக, தைராய்டு சைஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்ருக்கும். ஸோ we will always try to maintain that levels rather than giving outright-ஆக இந்த டைரோசின் கொடுக்குறதுக்கு பதிலாக. ஓகே, ஸோ அதனால வந்து இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து வராது. செகண்ட், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் cannot be synthesized in the body. கரெக்டாக தப்பா? அதுதான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். நான் சிந்தசைஸ் ஆகாததுனால யூ ஹாவ் டு டேக் இட் ஃப்ரம் த அவுட் சைட். நெக்ஸ்ட், மேட் கவ் டிசீஸ். மேட் கவ், போன ஆன்சர் டி. மேட் கவ் டிசீஸ், ப்ரியான்ஸ். ப்ரியான்ஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு ப்ரியான்னா என்னது? அது வேறன்னு நினைக்கிறேன். அது ப்ரியானா? அது இல்லை, வைராய்டு. அது வைராய்டு. அதெல்லாம் வைராய்டு, அது வைராய்டு. ப்ரியான்ஸ்னால் ஒன்றும் இல்லை. சிம்பிள் லாஜிக்கு, சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. செல் சர்ஃபேஸில் இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா லிப்பிட் இருக்கும், ஃபாஸ்ஃபோலிப்பிட் இருக்கும், வால் இருக்கும், ரிசெப்டார் இருக்கும். ரிசெப்டார் எதுவால் செஞ்சுருக்கும்? ப்ரோட்டீன்ஸால் செஞ்சுருக்கும்னு சொன்னால் தட் கைண்ட் ஆஃப் அ ப்ரோட்டீன் இஸ் ப்ரியான். அதில் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் தான் ப்ரியான். ஓகே, அது வந்து நார்மல் செல் சர்ஃபேஸில் இருக்கும். பட் இந்த டிசீஸ் வந்து பொவைன் என்செஃபலோபதின்னு சொல்லுவாங்க. பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதின்னு மேட்கோ டிசீஸை பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதின்னு சொல்லுவாங்க. பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதி. ஓகே, மோஸ்ட்லி இது கவுஸ்க்கு மட்டும்தான் வரும். ஆனால் இதோட ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்னென்னா உடனே இதோட இம்பேக்ட் மட்டும் காட்டாது. It may take at least 2 to 3 years to show the symptoms.
ஏன்னா நியூரோ டிஸார்டர்ன்றதுனால என்ன நடக்கும்ன்றது மட்டும் சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, நார்மலாக வந்து செல் சர்ஃபேசஸில் ப்ரியான் இருக்கும், இந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் வந்து இருக்கும். பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் இதில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா, இந்த ப்ரியான் ப்ரோட்டீன், இந்த பர்டிகுலர் ப்ரோட்டீனில் ஏதாவது மாடிஃபிகேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த கவ்வால் டிடெக்ட் பண்ண முடியாமல் போயிடும். அந்த டைமில் வந்து தட் டிஃபெக்டிவ் ப்ரோட்டீன் வந்து ரிசெப்டாரோ இல்லை சிக்னலிங் சொன்ன இல்லையா, இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாசேஜ் எதுவுமே போகாமல் இருக்கிறதுனால கிராஜுவலாக என்ன ஆகும்னா அதுக்கு அந்த நர்வஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து வேலை செய்யாமல் போயிடும். கவ் வந்து எந்திச்சு நிற்க முடியாது, நடக்க முடியாது, அக்ரெசிவாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் நைட்டில் வராது. இட் மே டேக்ஸ் அட்லீஸ்ட் 2 to 3 years சிம்டம்ஸ்லாம் ஷோ ஆகிறது. ஓகே, இதெல்லாம் எப்படி? அண்ட் இதில் பிரச்சனை என்னென்னா, இஃப் இட் இஸ் அஃபெக்டிங் ஒன் சிங்கிள் அனிமல் ஓகே, பட் இங்கே ப்ராப்ளம் எங்கே எதுமா வருது? இந்த ஃபுட்டு எடுத்துக்குது பார்த்தீங்களா, கவுஸ், இந்த பண்ணையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல எல்லா மாடும் எடுத்துக்கோங்க இல்லையா. இப்போ எந்த மாட்டுக்கு அது அஃபெக்ட் ஆகிருக்கோ அது எடுக்கிற ஃபுட்டு கூட கண்டாமினேட் ஆகிட்டு அதை வழியாக இட் கேன் ஸ்ப்ரெட் டு த அதர் கவுஸ். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இதுக்கு இன்னும் க்யூர் கிடையாது. வந்துருச்சு தான். ஓகே, வேக்சினும் கிடையாது, க்யூரும் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பித்து இட் வில் ரொம்ப லேட்டாக காட்டும். அந்த காட்டினாலுமே அந்த சிம்டம்ஸ் ஆரம்பித்து இட் வில் டிஸ்இன்டிகிரேட், டை, அவ்வளோதான். தென் யூ வில் see something called human papilloma virus, HPV. அடப்பாவையில் மறுபடியும் இதுலேயேவா? பார்த்துருப்பீங்களா? HPV, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், எஸ்பெஷலி இந்த சர்விக்கல் கேன்சரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நவ் டெல் மீ, இந்த HPV வைரஸ் வந்து டிஎன்ஏ வைரஸா RNA வைரஸா? இப்போ தெரியுதா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு? அது டிஎன்ஏவா RNAவான்னு எதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு கொஷின் வரும் உங்களுக்கு. பட் த பாயிண்ட் இஸ், சின்ஸ் இட் இஸ் தேர் மோஸ்ட்லி இன் த நியூஸ், யூ நீட் டு நோ த ஃபேக்ட்ஸ் ஆல்சோ பிஹைண்ட் இட். நான் இதையும் ஒரு பாயிண்ட்டாக கேட்டு 1 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா அப்போ போய் நீங்கள் வந்து முடிக்கக்கூடாது. பட் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து டிஎன்ஏ வேக்சின் அது. ஓகே, டிஎன்ஏ வைரஸ், சாரி. அண்ட் அந்த டிஎன்ஏ வைரஸ் வந்து இட் இன் காஸ் வாட் கைண்ட் ஆஃப் கேன்சர்? சர்விக்கல், செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து உங்களுக்கு செக்ஸுவல் வேஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட்டே ஆகும். ஸோ த்ரோட் அண்ட் ரெக்டம் இந்த இன்ஃபெக்ஷன்ஸில் வராது. ஓகே, தென் வாட் யூ see is something called thylacine. தைலாசினுங்கிறது ஒரு ஓனாய் மாதிரி, ஆனால் இட் கம்ஸ் அண்டர் த குரூப் ஆஃப் மார்சுபியல்ஸ். ஒய் மார்சுபியல்ஸ்? மார்சுபியல்ஸில் என்ன மேஜர் இது டிஃப்ரென்ஸு? வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் இன் அ மார்சுபியல் கம்பேர்ட் டு அதர் அனிமல்ஸ்? pouch. It is able to take care of its young one with a pouch which is adopted in its body for a particular time. ஒரு காலத்தில் இருந்தது தைலாசின்னு சொல்லிட்டு, இப்போ இல்லை. ஓகே, தென் லாத்தரிசம். லாத்தரிசம்னா என்னது? இதுக்கு என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க எல்லாம்? இந்த பட்டாணி சாப்பிட்டா கேஸ் வரும்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பட்டாணி ஜாஸ்தியாக சாப்பிட்டா கேஸ் வரும்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி அதுக்காக நிறைய பேர் இப்போ பட்டாணி எல்லாம் சாப்பிட்றதில்ல. அது தெரியுமா உங்களுக்கு? சன்னாலாம் சாப்பிட்டா கேஸ் வரும், சன்னா சாப்பிட்டா கேஸ் வரும், பட்டாணி சாப்பிட்டா கேஸ் வரும். ஆனால் அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட் இந்தியன் கல்ச்சருக்கு. ஓகே, அதே மாதிரி ஒரு கிராஸ் பீன்னு சொல்லுவாங்க, க்ரீன் சன்னா தால், அது சாப்பிட்டா இந்த டிசீஸ் வருதுன்னு சொல்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, லாத்ரிசம்னு சொல்லி.
அதாவது வந்து இந்த போலியோ மாதிரி இருக்கும், அந்த ஒரு சைடு பேராலிசிஸ் ஆகிறது, கால் வந்து ஊனமாக போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு நியூரோ டிஜென்ரேட்டிவ் டிஸார்டர் வரும்னு சொல்லி 1970s 80s நல்லா பரப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்தியா FDA இதுவும் பேன் பண்ணியிருக்கோம், நம்ம இதுவும் பேன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த க்ரீன் சனாதால் யூசேஜை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா we are trying to promote also this க்ரீன் சனாதால். ஏன்னா வந்து லாத்தரிசம்லாம் கிடையவே கிடையாதுடா இப்போ அந்த மாதிரிலாம், அந்த கேசரி தால்னு சொல்லுவோம் அதெல்லாம். அப்போ அந்த ப்ரொடக்ஷன் பண்ணி இத்தனை வருஷமாக நாங்கள் வாழ்ந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கெலாம் எங்களுக்கு யாருமே வரலையே அப்படின்ற மாதிரி we are trying to bring that into இது. ஏன் இப்போ பண்ண வேண்டிய ரீசன் என்ன, நமக்கு இந்த சன்னா இந்த மில்லட்ஸு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்குது ஃபஸ்ட் நமக்கு. 2 ஃபுட் செக்யூரிட்டி டைவர்சிஃபை பண்ண வேண்டிய நேரம் இது. ஸோ தட் இஸ் வை we are trying to promote and we are trying to show that lathyrism is not just because of this green chana dal or anything. கேட்டிருக்கிற கொஷின்லேயே வந்து மஸ்டர்ட் ஆயில் சாப்பிட்றதால லாத்ரிசம் வரும்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் மஸ்டர்ட் ஆயில் சாப்பிட்றதா இருந்தால் டிசீஸ் வருதுன்னா யாருமே நம்ம ஊரில் மஸ்டர்ட் ஆயிலே சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ யூ கேன் outrightly reject the first statement. ஓகே, நெக்ஸ்ட் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். PCR ரியாக்ஷன் பற்றி ஐடியா இருக்கா எல்லாத்துக்கும்? என்னது? PCR reaction. இது ஒரு சிங்கிள் டிஎன்ஏவா? உன் பிளட்டை எடுத்துகிட்டு ஒரே ஒரு சாம்பிளில் எடுத்துகிட்டு ஒரே ஒரு சின்ன இன்ஜெக்ஷனில் எடுத்துகிட்டு அதுலேருந்து நான் இது ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணுன்னா எப்படி பண்ணுவேன்? எனக்கு காப்பீஸ் வேணும் இல்லையா? இது எப்படி இருக்குது, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு ஒரு 10-15 இது மாதிரி காப்பி மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணால் தானே எனக்கு ஸ்டடியே பண்ண முடியும். அந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அந்த டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவை உங்ககிட்ட கிடைக்கிற அந்த சின்ன இதை காப்பீஸாக ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு we are using a mechanism called polymerase chain reaction. ஓகே, அடுத்தடுத்த ஸ்டாண்டாக யூ வில் ரெப்ளிகேட் இட் செல்ஃப். ஓகே, ஸோ இப்போ சொல்லுங்கள், இதெல்லாம் அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் வருது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வருமா ஜீன் மியூட்டேஷனில்? ஜீன் மியூட்டேஷன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுமா? இவங்ககிட்டேருந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறேன், அவங்கக்கிட்டேருந்து ஒரு சாம்பிள் எடுக்கிறேன், 2 பேரோட இதையும் நான் ஸ்டடி பண்ணி பார்க்குறேன். யாருக்கு மியூட்டேஷன் இருக்குது யாருக்கு இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா என்னால்? வேறு இன்னொன்று என்ன சொல்லியிருக்கான்? மாலிகுலர் டயக்னோசிஸ். மாலிகுலர் டயக்னோசிஸ்னால் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம இந்த கோவிட் இதிலலாம் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் லெவலில் வந்து டிசீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பண்ணுவோம் இல்லையா, PCR டெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதே தான் இது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் டெஸ்ட். ஓகே, டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஜீன் ஆம்ப்ளிஃபிகேஷன், ஸ்டெம் செல் தெரப்பிலாம் சொன்னேன் இல்லையா. ஜீன் தெரப்பியில் ஒரு ஜீனை எடுக்கிறாங்க, அந்த ஜீனை எடுத்துகிட்டு இன்னொரு பாடியில் அவங்க பாடியிலேயே வந்து மறுபடியும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. குட்டி ஜீன் மட்டும் இருந்தால் மட்டும் பத்துமா? வி ஹாவ் டு ஆம்ப்ளிஃபை பண்ணும் இல்லையா, அடுத்தடுத்த ரெப்ளிகேட் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு போய் தான் வைக்க முடியும் இல்லையா. இந்த ஆம்ப்ளிகேஷனுக்கு அப்போ இது யூஸ் ஆகுமா இந்த டெக்னிக்கை? 4வது ஆப்ஷன் என்ன இருக்குது? ப்ரோட்டீன் பியூரிஃபிகேஷன். ப்ரோட்டீன் பியூரிஃபிகேஷனுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஸோ அப்போ ப்ரோட்டீனை எப்படி பியூரிஃபை பண்ணுவாங்க? சென்ட்ரிஃபியூஜ்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் சொல்லுவாங்க. அதாவது லேபில் டெஸ்ட் டியூப்ஸ் வச்சுட்டு சுற்றி வந்து டெஸ்ட் டியூப்ஸ் வச்சுட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வந்து ரொட்டேட் பண்ணி விட்டால் இருக்கிற ப்ரோட்டீன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கீழே வந்து இட் வில் கெட் இந்த சென்ட்ரிஃபியூஜல் ஃபோர்ஸால் அப்படியே வந்து யூ வில் கெட் ஆல் தீஸ் ப்ரோட்டீன் பார்ட்டிகல்ஸ் டிபாசிட்டட் இன் த பாட்டம். அந்த மேலே இருக்கிறது எல்லாமே சீரம் மட்டும் மேலே வந்துடும். சீரம் இந்த பிளாஸ்மா எல்லாம் மேலே வந்துடும். அண்ட் தெர் இஸ் another technique called chromatography, light based splitting of proteins. லைட் இதை வச்சு பாஸ் பண்ணிவிட்டு we will try to split the proteins over group-ஆ. ஓகே, அது வச்சு தான் பியூரிஃபிகேஷன் பண்ணி சொல்லுவோம் ப்ரோட்டீனுக்கு. வேறு என்ன இது? அடுத்த கொஷின் 95, மஸ்கிட்டோஸ். இதெல்லாம் கொஷின் வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, இந்த 95 கொஷின்லாம் பார்க்கும்போது. இப்படி எல்லாமா கொஷின் கேட்குறாங்கன்னு? இல்லை, இப்போ தான் கேட்குறாங்க.
அதாவது இந்த ஃபீமேல் எலிஃபெண்ட்டுக்கு வந்து பிரெயின் ஜாஸ்தியா, இல்லை இந்த இந்த இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. அந்த எக் லேயிங் மேமல்ஸ் வந்து இது ஓவி பேரஸா விவி பேரஸா ஓவி பேரஸான்னு குழப்பி விடுற கொடுத்ததே 2 வார்த்தையாக தான் இருக்கும். அதே வந்து குழப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்க, மேல்ஸ் மட்டும் தான் பிளட்டு சக் பண்ணுமா இது? ஒன்லி தூக்கியாச்சு. சரி, ஃபீமேல் சக் பிளான்ட் ஜூசஸ், அப்போ அது கரெக்டு. அண்ட் மேல்ஸ் ஹேவ் பிகர் விங்ஸ் தேன் ஃபீமேல்ஸ், அப்போ அதுவும் கரெக்டாக? கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்களே. சி, ஒரே ஒரு லாஜிக் தான் இங்கே வந்து நீங்கள் யோசிக்கிறது என்னென்னா, எந்த இன்செக்ட் வந்து டெங்கு வைரஸ் காஸ் பண்ணுது? அனாஃபிலிஸ் மஸ்கிட்டோ. அப்போ ஏன் மேல் காஸ் பண்ண மாட்டேங்குது? சரி, அப்படியே வேறு மாதிரி கேட்குறேன். தேனி தெரியும் இல்லையா? தேனி கூட்டத்தில் தேன் ப்ரொடியூஸ் பண்ணுறது யார்? ஒர்க்கர் பீஸ் யார்? ஃபீமேல் தான். மேலுக்கு என்ன வேலை? காப்புலேட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு மஸ்கிட்டோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மேலுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை ப்ரீடிங் அண்ட் நெக்டார், ஹனி இருக்கு இல்லையா, ஃப்ளவர்ஸில் இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்து தன்னோட ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் தேவையானது மட்டும் எடுத்துக்கும். ஸோ ஹியூமன்ஸ் பக்கமே அது எட்டி பார்க்காது மேல் மஸ்கிட்டோஸ் எல்லாமே. ஆனால் ப்ரீடிங் ஏரியாஸில் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே ஃபீமேலுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை, ஒரு பக்கம் வந்து ப்ரீடிங் அண்ட் ஆல்சோ டிசீஸ் ஸ்ப்ரெடிங். ஏன் டிசீஸ் ஸ்ப்ரெடிங் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, மேல் ப்ரீடிங் பண்ணிட்டு அதோட வேலையை வந்து அது ஆரம்பிச்சிடும். பட் இஃப் யூ ஹாவ் டு லே எக் ஃபார் அ ஃபீமேல் மஸ்கிட்டோ, ஒரு எக்கை லே பண்ணணும்னா இட் நீட்ஸ் சம் எக்ஸ்டர்னல் எனர்ஜி அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் பிளான்ட் நெக்டார்ஸ் ஆர் ஜூஸ் அண்ட் எவ்ரி திங். அதனால வந்து ஹியூமன் பிளட்லேருந்து எடுத்துக்குது. ஓகே. அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கொசு பக்கத்தில் சுற்றும் போது ஒரு மாதிரி சவுண்டு, பஸ்ஸிங் சவுண்டு மாதிரி ஒன்று வந்துட்டு இருக்கும். அந்த பஸ்ஸிங் சவுண்டு மேக்ஸிமம் கொடுக்கறதுமே ஒரு ஃபீமேல் தான், மேல் கிடையாது. ஓகே. இன்னொன்று, அந்த அளவுக்கு பஸ்ஸிங் சவுண்டு கொடுக்குது, அந்த அளவுக்கு இது ஆகுதுன்னா அப்போ ஃபீமேல்ஸ் கிட்ட பிகர் விங்ஸ் இருக்குமா, மேல் கிட்ட பிகர் விங்ஸ் இருக்குமா? அவ்வளோதான் லாஜிக். ஸோ ஆன்சர் என்னது? 2 and 5. சியா? டி. 2 and 5, not 3 and 5. Only females suck blood. Okay. Next, Sanger. இதை பற்றி எத்தனை பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க? இது ரொம்ப டீப்பாக தான் எடுத்திருக்காங்க. ஓகே. சாங்கர் சீக்வென்சிங்னா டிஎன்ஏ வந்து எப்படி இப்போ நம்ம ஜீனோம் சீக்வென்சிங்லாம் சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஜீனோமை வந்து ஒரு சீக்வென்ஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்கான மெக்கானிசம்னு சொல்லிட்டு டிஎன்ஏவை அப்படியே எடுத்து படிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. என்ன பண்ணி விட்ருவாங்கன்னா, இந்த டெர்மினல் எட்ஜஸில் வந்து இன்னொரு டிடி நியூக்ளியோடைடு வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த நியூக்ளியோடைடு எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அதை வச்சு ஒரு சீக்வென்ஸ் மாதிரி ஸ்டடி பண்ணுவாங்க. அந்த டெக்னிக் பேர் சாங்கர் டெக்னிக். டிஎன்ஏ சீக்வென்சிங்கில் ஒரு எடுத்த டிஎன்ஏவை அப்படியே எடுத்து படிக்கணும்னா படிக்க முடியாது. அது கூட ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி இது எங்கெங்கெல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும். இது ரிப்பீட் ஆகிறத வச்சு யூ நீட் டு ஸ்டடி ஹவு இட் இஸ் சேஞ்சிங். இந்த ரிப்பீட்டில் எங்கெங்கே சேஞ்ச் ஆகுது, அந்த டெக்னிக் ஆரம்பித்ததுக்கு பேர் சாங்கர், அந்த மெத்தடுக்கு பேர். ஓகே, இவ்வளோதான். வேறு வழி இல்லை, இது ஃபேக்ட். அது 97. அடுத்து மங்கீஸ். எது சியா? நினச்சேன். நெக்ஸ்ட்டு வேறு யாராவது? கிப்பன் என்னது? ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன்.
சி குரங்குக்கும் ஏப்புக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கு இல்லையா? யூ ஹாவ் சம்திங் கால் கொரில்லா, சிம்பான்சி, கிப்பான், ஒராங்குட்டான், இதெல்லாம் வந்து என்னது ஏப் ஃபேமிலியில் போயிடும். ஸோ அதை எடுத்துட்டு யூ கேன் கிவ் வேர் இஸ் லங்கூர் இஸ் ஆப்வியஸ்லி மங்கி அண்ட் மார்மோசட் டமரின்லாம் மங்கின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஆப்ஷனே கிடையாது. பிகாஸ் யூ ஹாவ் டு see the picture ஃபஸ்ட். டமரின்லாம் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, வித்தவுட் சீயிங் எனி திங் யூ கான்ட் ascertain whether it is a monkey or not and anything. Okay, these things were in news, அதனால தான் உங்களுக்கு வந்து இது கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து க்ரீன் அனகொண்டா. இதை பற்றி எல்லாருமே ஐடியா இருக்குது. இதை தப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சொல்லுங்கள் பார்ப்போம், யார் சி சொன்னது? அனகொண்டாவில் விஷம் இருக்கா? அனகொண்டாவில் விஷம் எங்கே இருக்குது? எப்படி கொல்லும் அனகொண்டா? முழுங்கிரும். அதுக்கு முன்னாடி வந்து இட் வில் ட்ரை டு கன்ஸ்ட்ரிக்ட். இந்த கழுத்தை நெரிக்கிறது, எலும்பு உரைக்கிறது எல்லாத்தையும் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா அது பொறுமையாக சாப்பிடும். ஸோ யூ ஆர் ஆப்வியஸ்லி இஃப் யூ எலிமினேட் வெனமஸ் யூ வில் ஹேவ் தட் இட் இஸ் அ ஹெவியஸ்ட் ஸ்னேக். ஓகே, தென் 99 சிக்கரி. ஹை கெஃபீனா? நோ. காஃபியில் 2 டைப் இருக்குது தெரியுமா இந்தியாவில்? என்னென்னது? காஃபி அரபிகா, காஃபி ரோபஸ்டா. அரபிகா, ரோபஸ்டா 2 டைப் இருக்கா? அதில் இந்த 2 டைப்புமே வந்து கெஃபீன் கண்டென்ட்டு ரெண்டுமே ஜாஸ்தி. ஓகே, இப்போது பாயிண்ட் என்னென்னா, சிக்கரினா என்னென்னா அது ஒரு ஹர்ப். நம்ம ஊர் வந்து ஒரு இந்த துளசி, இந்த அவத்தாலை, அந்த மாதிரி வந்து ஒரு செடி, அந்த செடியோட வேரை வச்சு தே ஆர் மேக்கிங் ஒன் பவுடர், சிக்கரி பவுடர். தேட் சிக்கரி பவுடரை தே ஆர் யூஸிங் இட் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு காஃபி. ஏன்னா அதே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காஃபியில் இருக்கிற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ த சேம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் தேர் வித் சிக்கரி. ஓகே, அதான் சொன்னேனே, வேறுன்னு சொல்லிட்டேனே. பெட்டல்ஸ் வராது. சரி, காஃபி எதுலேருந்து எடுப்பாங்க? பெட்டல்ஸ் இருந்தா தென் காஃபி பீன்ஸ், சீட்ஸ், டீ லீவ்ஸ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ கேன் பேசிக்கலி சே. இதை வந்து சிக்கரியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊர் காஃபிக்கு வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி. அந்த ஹை கேஃபின் இருக்கிற இது சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. இந்த நியூரோ ஸ்டிமுலண்ட் மாதிரிலாம் போயிடும். கேஃபின் எடுக்கிறதே எதுக்கு? ஆக்டிவ் ஆகிறதுக்கு, பாடி சடனாக ஆக்டிவ் ஆகிறதுக்காக வி வில் டேக். சிக்கரி வந்து அதே ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும், பட் நாட் தட் மச் ஹாவ் அன் இம்பேக்ட் லைக் கேஃபின். ஓகே, ஏன்னா காஃபி சில பேர், நிறைய பேர், நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி வந்த கிளாஸில், ஏர்லி மார்னிங் காஃபி குடித்தா இந்த மோஷன் கிளியர் ஆகிறது, டயூரெட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்காகவும் எடுத்துப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி வயசானவங்களுக்கு கெஃபைன் கொடுக்காம எப்படி வந்து டயூரெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது கொடுக்கணும்னு பார்த்து வாட் வி ஆர் டெவலப்பிங் இஸ் தட் சிக்கரி காஃபி. ஏஜ் ஓல்ட் பீப்புளுக்கு, சம் பீப்புள் ஹூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் திஸ் கெஃபைன் கண்டென்ட் அப்படின்றவங்களுக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், phosphine is considered biosignature. phosphine என்னது? ஒரு கேஸா? ஸோ என்ன பண்ணும் அது? பயோசிக்னேச்சர்னா என்னது? பயோசிக்னேச்சர் ஆஃப் வீனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸ்ட்ரோமேட்டோலைட்ஸ் ஆர் நாட் பயோசிக்னேச்சர்ஸ். எதாவது புரியுதா உங்களுக்கு? பயோசிக்னேச்சர்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு லைஃப் ஃபார்ம்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப். ஓகே, நவ் டெல் மீ, ஸ்ட்ரோமேட்டோலைட்ஸ் பயோசிக்னேச்சர்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கான். அது கரெக்டாக தப்பா? ஸ்ட்ரோமேட்டோலைட்ஸ்னால் என்னது? ஸ்ட்ரோமேட்டோலைட்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஆர்கனைசம்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஆர்கனைசம்ஸ். பிளான்ட்ஸ் கூட கிடையாது. தீஸ் ஆர் என்னன்னா, உங்களுக்கு இந்த மார்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா?
அதில் வந்து சில ஆர்கனைசம்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கும். தோஸ் ஆர் ஸ்ட்ரோமட்டோலைட்ஸ். ஸோ அது ஸ்ட்ரோமட்டோலைட்ஸ் அந்த இடத்துல இருக்குன்னா அது ஒரு பயோசிக்னேச்சராக இல்லையா? ஆப்வியஸ்லி இட் இஸ் அ பயோசிக்னேச்சர். அண்ட் ஃபாஸ்ஃபின் கேஸ் ஏன் பயோசிக்னேச்சர்? ஃபாஸ்ஃபின் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு ஃபாஸ்ஃபின் எப்படி வரும்? ஃபாஸ்ஃபின் என்னது? இப்போது நம்ம ரிலீஸ் பண்ணுற வேஸ்ட் இருக்கு இல்லையா, ஹியூமன் ரிலீஸ் பண்ணுற வேஸ்ட் என்ன ஃபார்மில் போகுது? நைட்ரோஜன், யூரியா, அந்த வேஸ்ட் ஃபார்மில் தானே போகுது. இப்போது அது ஏன்னா நமக்கு வி ஹாவ் ஆல் திஸ் அட்மாஸ்பியரிக் கண்டென்ட், நைட்ரோஜன், ஆக்சிஜன், இது எல்லாமே இருக்குது. அதுவே ஒரு பாக்டீரியல் ஆர்கனைசம்ஸ்லாம் எப்படி இது பண்ணும், வேஸ்ட் டிஸ்கிரீட் பண்ணும், அது வந்து இட் வில் ரிலீஸ் வாட் இஸ் கால்ட் ஃபாஸ்ஃபின் கேஸ். ஓகே, இட் இஸ் அதாவது வந்து தீஸ் ஃபாஸ்ஃபின் இஸ் நத்திங் பட் இந்த ஆனரோபிக் பாக்டீரியா இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜன் இல்லாமல் சர்வைவ் ஆகிற பாக்டீரியாலாம் ரிலீஸ் பண்ணுற ஒரு கேஸ், ஒரு ஃபவுல் ஸ்மெல் வர ஒரு இது. இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா செமிகண்டக்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த லேப்லலாம் யூஸ் பண்ணுவாங்க ஃபாஸ்ஃபின் கேஸை. ஓகே, தேர் இஸ் ஆல்சோ அன் இஷ்யூ தட் கெமிக்கல் வெப்பனாகவும் இது யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கன்னு ஒரு காலத்தில், வேர்ல்டு வார் டைமில். ஓகே, ஏன்னா சி when an anaerobic bacteria doesn't has any oxygen, சுற்றி இருக்கிற ஃபாஸ்ஃபேட், கார்பனேட், பைகார்பனேட் அதெல்லாம் தான் எடுத்துக்கும். ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறதும் இட் வில் ஆப்வியஸ்லி பி தீஸ் கைண்ட் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ இதை வச்சு கேன் யூ சே தட் இட் இஸ் அ பயோசிக்னேச்சர்? அஃப்கோர்ஸ், ஏன்னா பாக்டீரியா அங்கே உயிரோடு இருக்குன்னா அங்கே லைஃப் ஃபார்ம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னா, வீனஸோட க்ளவுட்ஸில் வந்து ஃபாஸ்ஃபின் கேஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அதனால் அது பீப்புள் ஆர் ரிசர்ச்சர்ஸ் ஆர் சேயிங் தட் வீனஸ் ஹேஸ் பயோசிக்னேச்சர்ஸ், பயாலஜிக்கல் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து எவால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட்.